ஹலோ, இசைமொழி ப்ரோகிராம்க்கு உங்களை வரவேற்கிறேன். மாயா மேடமா? ஆமா, நீங்க யாரு பேசுறது? நான் மயில்சாமி பேசுறேன். ஹலோ மயில்சாமி, நான் ஒரு நிமிஷம் பேசுறேன். சூப்பரா இருக்கிறேன். நான் எவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ட்ரை பண்றாங்க தெரியுமா? சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பெரிய லெவல்ல இளநீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒன்னு கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, உங்களுக்கு இல்லாமயா? வாங்க வாங்க. ஐயோ, உங்க ப்ரோகிராம் எனக்கு ரொம்ப உசுரு. யாரியா? அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மயில்சாமி அண்ணா. Thank you so much. ரேடியோலியா? ஓ, அது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. பாட்டு அது வந்து பழைய பாட்டா வேணும். இந்த சாங் யாருக்கு டெடிகேட் அது பண்றீங்க? என்னோட ரெகுலர் கஸ்டமர் மிஸ்டர் சூரிய நாராயணன். அவருக்கு இந்த சாங் நான் டெடிகேட் பண்றேன். அவரு கூட இப்போ இளநீ குடிக்க தான் வெயிட் பண்றாரு. அப்படியா? அப்போ ஓகே, இனி அடிக்கடி கால் பண்ணு, சரியா? சொல்லணுமா? பண்றேன். நம்ம மயில்சாமி அண்ணா அவரோட கஸ்டமர் சூரிய நாராயணனுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணிருக்காரு. அந்த கேப்போமா? பொண்ணோட குரலை கேட்டீங்களா? என்ன ஒரு இனிமை, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியா? பொண்ணு பாத்துருக்கீங்களா? இல்ல, அப்புறம் குரலை தான் கேட்டிருக்கிறேன். குரலே எப்படி இருக்குன்னா பொண்ணு எப்படி இருப்பா? பல்லாச்சி அள்ளி மாதிரி இருப்பா. உங்களுக்கு என்ன பாட்டு பாட்டுல வேணும்? வேண்டாம், இளநீ தான் வேணும். தோ வெட்டிடுறேன். கொழாய் வேண்டாமா? ஆனா அட ஃப்ரீ தான். அப்போ கொடுங்க. மயில்சாமி, ஒரு இளநீ. என்ன சேட், ஆளே காணோம். எங்க போயிருந்தீங்க? பாம்பேல இருந்து நேத்து தான் வந்தேன். இனி கொஞ்ச நாள் இங்க தான் இருப்பேன். அச்சா அச்சா அச்சா. இறங்கல இறங்க நீங்களா விடுங்க விடுங்க போடுறா டேய் விடுங்க சொல்றல கை போடு பாரு டேய் ஏய் விடுங்க போடுறா. நீ உங்க அப்பா நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? செந்தில் சார் அவ்வளவு சீக்கிரம் மாட்டி விட முடியுமா? போடுறா கையெழுத்து போடுறா. போடு போடுன்னு சொல்றேன்ல. போடுறா டேய் போடுன்னு சொல்றேன்ல. போடு கையெழுத்து போடு. போடுறா போடுறா. வாங்கடா போலாம். வரதேசி நாய, என்னடா நடு ரோட்ல ரவுடித்தனம் பண்றீங்க? சேட்டு, என்ன பிரச்சனை? இவங்க கிட்ட பாண்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்க. நாய, எங்கடா பாண்டு பத்திரம்? சொல்றா. இன்ஸ்பெக்டர், வேண்டாம், அவங்கள விட்டு. அவங்க எங்க ஆளுங்க. ஓஹோ, விடலனா என்னடா செய்வேன்? வேண்டாம் இன்ஸ்பெக்டர், தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம், விட்டுரு. ஓஹோ, அப்போ இந்த ரவுடி பசங்களோட நீங்களும் சேர்ந்துட்டீங்க? ஆமாயா, நான் ரவுடி தான். என்ன டேய், நீயும் உங்க அப்பனை சேர்ந்து எனக்கே ஆப்படிக்க பாக்குறீங்களா? யார் சொன்னது கேட்டுற? நான் வாங்கின லேண்ட் மேல நீ ஸ்டே ஆர்டர் வாங்கின. கண்டவன் பேச்சை கேட்டு நீ உங்க அப்பனும் உயிர் ஓட்டுற போறீங்க. உனக்கு தேவையில்லாது. சொல்றா, யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? அது வந்து வேண்டாம்டா, நீ சொல்லவே வேண்டாம். இவங்கிட்ட அந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிட்டீங்களா? ஏய் கிளம்புடா. செந்தில்நாதன் அழிக்க எவனாலையும் முடியாதுன்னு உன்னை அனுப்பணவங்கிட்ட சொல்லு போ. சரி சார். தம்பி இன்ஸ்பெக்டர், என் பசங்க மேல கை வைக்கிற வேலையை இதோட விட்டுரு. இப்ப நான் உங்களை கூட்டு போறேன். அது சரி, இப்ப வேணா அவனுங்களை நீங்க கூட்டிட்டு போகலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டாம போக மாட்டானுங்க. கிளம்புங்கடா. செந்தில், டேய் சூர்யா, இங்க என்ன பண்ற? நான் இங்க ஒரு பேங்க்ல வேலை செய்யறேன்டா. இங்கே பேங்க்லயா? ஏன்டா இங்க வந்துட்டு ஒரு போன் கூட பண்ணாம இருக்க? இல்லடா, நீ மதுரைக்கே போயிருப்பியோன்னு நினைச்சிட்டேன். மந்திரி பதவி போனதுக்கு அப்புறம் வித் ஃபேமிலி நான் இங்கே செட்டில் ஆயிட்டேன். உண்மையை சொல்லணும்னா உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நானே கொஞ்சம் பயந்துட்டேன். இப்ப நீ ரோட்ல இறங்கி பிரச்சனை பண்ற அளவுக்கு மந்திரி பவர் காட்டணும்ல. சரி சரி, வா வண்டியில ஏறு வா. இல்ல, இப்ப நான் டியூட்டில இருக்கேன். என்னடா வெண்ணையில டியூட்டி? வா போலாம். இல்லடா, இதான் ஃபர்ஸ்ட் டியூட்டி. நான் டியூட்டி முடிச்சது கண்டிப்பா உன்னை வந்து பாக்குறேன். கண்டிப்பா வந்துரு, இல்லாட்டி நான் யாருன்னு தெரியும்ல. சிட்டில எங்க இருந்தாலும் இறங்கி வந்து சொருகுவேன். ஜாக்கிரதை. இனிமேல் வீடு தெரியாது, நம்பர் இல்லைன்னு கதை விடாத. இது என் கார்டு. வீட்டுக்கு வா, உன்கிட்ட நிறைய பேசணும். பாய்டா. ஓகே. மன்னிச்சிருங்க. சாலே குத்தே, உங்களை எவன்டா பாம்பேல இருந்து வர சொன்னது? உன்னாலேயும் உன் பையனாலேயும் எனக்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு தெரியுமாடா உனக்கு? அவனை என்னால நேருக்கு நேரா மோத முடியாதனாலதான்டா உன்ன மாதிரி நாயங்க கிட்ட கெஞ்ச வேண்டியதா போச்சு. மன்னிச்சிருங்க ஐயா. முடோ, எனக்கு வர கடுப்புக்கு ஒன்று அப்படியே கொண்டலாம் போல இருக்கு. என் முன்னே வந்துடாத இனிமேல்.
என்னப்பா நீங்க இந்த மாதிரி செட்டெல்லாம் கையில வச்சுட்டு மொக்க பிளானா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க ஊன்னு சொல்லுங்க. இனி உங்க கண்ணில் அந்த நாயை என்னைக்குமே படாதபடி நான் பாத்துக்கிறேன். வேண்டாம். உன்னை விட கோவத்துல சுத்துற வேண்டாம் நானு. ஆனா அது புத்திசாலித்தனம் இல்ல. ஜெயிக்கணும். அவனை வச்சு, அந்த செந்தில்நாதனை வச்சு ஜெயிக்கணும்.